ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராஜன் மபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கோர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, சிடிஎன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகன் திருவருளினாலே மகாபாரத கதையிலே இன்றைக்கு 9வது பகுதியாக தவம் செய்த தையல் என்ற தலைப்பிலே சில நல்ல செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தன்னுடைய தந்தை சந்தனு யோஜனகந்தியை, மச்சகந்தியை, காளியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய பொழுது அவளுடைய தந்தையார் விதித்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று மண்ணிலும் விண்ணிலும் இருக்கிற மக்களும் தேவரும் வியக்கும் வகையில் மிக உயர்ந்த விரதத்தை மேற்கொண்டு பீஷ்மக 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 என்று எல்லாரும் பாராட்டும்படியாக மிகப்பெரிய விரதத்தை மேற்கொண்டவன் என்ற பொருள் அந்த சொல்லுக்கு. வடமொழி சொல் பீஷ்மன், பீஷ்மன் என்றார். அப்படி ஒரு பெரும் புகழ் படைத்த ஒரு செயலை பீஷ்மர் செய்து தன் அன்பு தந்தைக்கு மச்சகந்தியை, அந்த யோஜனகந்தியை, காளியை, அவளுக்கே பல பெயர்கள் உண்டு, அவளை திருமணம் செய்து வைக்கிறார் பீஷ்மர். அப்படி தந்தையின் திருமண கோலத்தை கண்டு மகிழ்ந்து அரசாட்சியை தான் மேற்கொண்டு தந்தையும் சின்ன தாயும் அந்த புறத்திலே அகமகிழ்ந்து இருக்க எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு மிக சீரிய முறையிலே ஆட்சி பீடத்திலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பீஷ்மர். அங்கே மகன் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிற பொழுது அரசாட்சி இவன் செய்கிறான், அந்த புறத்திலே ஆட்சி செய்கிறார் சந்தனு மகாராஜா. உலகத்திலேயே சில இன்பங்களை முற்ற முழுக்க யாரும் அனுபவித்ததாக சொல்லிக் கொள்ள முடியாது. அப்படியே துன்பங்களும் நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய துன்பந்தான் பெரிது, நம்முடைய இன்பந்தான் பெரிது என்று சொல்லுவோம். நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வதுண்டு, நம்முடைய வருத்தத்தை பொதுவாக மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. நான் பல ஆண்டுகளாக இதை கடைபிடித்து வருகிறேன். நமக்கு ஒரு தலைவலி என்று சொன்னால் யாரும் போய் ஒரு அமிர்தாஞ்சனம் வாங்கி தடவுங்கள், 2 ஆஸ்பிரோ வாங்கி அருந்துங்கள், ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், சூடாக ஒரு கப் டீ குடியுங்கள், அல்லது நர்சூஸ் காஃபி அருந்துங்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார். இதெல்லாம் ஒரு தலைவலியா? எனக்கு ஏப்ரல் மாதம் ஒரு தலைவலி வந்ததே, அது அல்லவா தலைவலி என்பார். மனித இயல்பு அது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் மற்றவர்களுடைய கருத்துக்களை முற்ற முழுக்க கேட்பார்கள். அப்படி கேட்பவர்கள் தான் ஞானிகளாக, மகான்களாக, துறவிகளாக, இப்போது சைக்காட்ரிஸ்ட் என்று மேல்நாட்டிலே வந்திருக்கிறது. நம்முடைய வருத்தங்களை, வேதனைகளை கேட்பதற்கே அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலும் விரைவில் வரும். அப்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நான் சைக்காலஜி எம்ஏ. யார் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நாம் ஒரு ஊர் பெயரை சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன் என்பர், நாம் போய் வந்ததை கேட்க மாட்டார். ஆகவே எந்த இன்பத்தையும் முழுவதாக ஒருவர் அனுபவித்ததாக சொல்ல முடியாது. அதுவும் இந்த காதல் இன்பம் இருக்கிறதே, அதை நம்முடைய சந்தனுவும் காளியும் அந்த புறத்திலே அதீதமான முறையிலே அனுபவிக்கிறார்கள். 2 அருமையான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று 2 பேரும் பிறக்கிறார்கள். சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவர் நம்முடைய பீஷ்மர். அவருடைய குருநாதர் பரசுராமர். பரசுராமர் யார்? மகாவிஷ்ணுடைய அம்சம். ஆகவே அவர் போய் இன்னொரு கலையை இன்னொருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவரே தன்னுடைய அருமை தம்பிகளுக்கு குருநாதராக இருந்து சகல வித்தைகளையும் அந்த காலத்தில் பயிற்றுவித்தார். காலம் தவறாமல் அவர்களுடைய நுகர்ச்சிகளை எல்லாம் மிக உன்னதமான முறையிலே அவர் பக்குவப்படுத்தி அந்த குழந்தைகளை, சிறுவர்களை, இளைஞர்களை
மிக உயர்ந்த கல்வி கேள்விகளில், வில் வித்தைகளில், எல்லா கலைகளிலும் வல்லவராக அவர்கள் 2 பேரும் சிறந்திருக்க பீஷ்மர் எல்லா வகையிலும் கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்காமல் தெரிந்ததையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதைவிடவும் அதிகமாக அவர்கள் கற்று தேரும்படி அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர் நமக்கு கிடைக்க வேண்டும். துரோணரிடம் பின்னே அர்ஜுனர் பல கலைகளையும் கற்று தேறுகிறார். அப்போது ஒரு நாள் எதேச்சையாக எல்லாரும் சேர்ந்து குருகுலத்திலே உணவு அருந்துகிற பொழுது விளக்கு அணைந்து விடுகிறது. பொதுவாக இருட்டிலே யாரும் உண்ணக்கூடாது என்று நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அந்த பசியினாலோ வேறு பழகிவிட்ட காரணத்தினாலோ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலோ அர்ஜுனன் தொடர்ந்து உண்டு கொண்டே இருக்கிறான். அதில் இருந்து அவன் என்ன கண்டுபிடித்தான் என்று சொன்னால், இருட்டிலே தட்டுக்கும் வாய்க்கும் இடையிலே குறி பிறழாமல் கை போய் வந்ததை அவன் அடிமனத்திலே தேக்கி வைத்துக் கொண்டு வெளிச்சத்தில் மாத்திரமில்லாமல் இருளிலேயும் அம்பு எய்யலாம் என்ற ஒரு சிந்தனை அவன் உள்ளத்திலே தோன்றி வளர்ந்து அதையே பின்னாலே கலையாக கற்று அவன் ஒரு அவசியமான நேரத்திலே அந்த கலையை பயன்படுத்துகிறான். ஆகவே நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விடுவோமே, ஆனால் நல்ல கற்பூர புத்தி உள்ள சிஷ்யர்கள் அதற்கு மேலே சிந்தித்து உயர்ந்த நிலையை அடைவார். அப்படி தன்னுடைய அன்பு தம்பிகள் சித்ராங்கதனுக்கும் விசித்திர வீரியனுக்கும் பீஷ்மர் மிக உயர்ந்த கலைகளை கொஞ்சம் கூட மிச்சம் மீதி ஆட்சியே வேண்டாம் என்று சொன்னவர். குழந்தை பெறாதவர்களுக்கு மோட்ச உலகம் இல்லை என்று நன்றாக தெரிந்திருந்தும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மிக உயர்ந்த விரதத்தை மேற்கொண்டவர் இதிலாய மீதி வைக்கப் போகிறார். கஞ்சத்தனமே இல்லாமல் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நிலையிலே உண்மையான அரசனாகிய சந்தனு விண்ணுலகு அடைகிறார். யாராக இருந்தாலும் இஃப் there is a beginning there should be an end. தொடக்கம் என்று ஒன்று இருக்குமானால் முடிவு கட்டாயம் உண்டு. அவர் விண்ணுலகு எய்தினார். இப்போது அரசர் இல்லாமல் ஆட்சி பீடம் இருக்கக்கூடாது. எனவே அருமை தம்பி சித்ராங்கதனை மன்னனாக ஆக்குகிறார் பீஷ்மர். ஆட்சி முழுவதும் இவர்தான் செய்கிறார். ஆனால் சித்ராங்கதன் மீது இனமில்லாத, குறிப்பு இல்லாத, வகை தொகை தெரியாத, காரணமில்லாமல் ஒருவருக்கு ஒரு கோபம். இந்த பெயருடைய ஒரு தேவன் இருந்தான், சித்ராங்கதன் என்ற பெயர். அவனுக்கு இந்த பெயர், இவன் நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறானே என்று இவன் மீது இனம் தெரியாத கோபம். இப்போ நாம் ராமசாமி, கந்தசாமி, கோபால்சாமி என்கிற பொழுது புகழ் அவ்வளவு கிடைக்காத காரணத்தினால தானே அவர் வைகோ என்று மாற்றிக்கொண்டார். அப்போ அதில் யாரோ நியூமராலஜியோ ஏதோ அவர் சொல்லி, அதற்கப்புறம் பெரியவனான பின்னாலே அதற்கு வேறு வேறு காரணங்கள் சொல்லலாம். அது மனித இயற்கை. இனிமேல் நாம் தாழ்ந்து போகிறோமா, வாழ்ந்துகிற வாழ்க்கை தொடர்ந்து இப்படியே இருக்கும் என்று நம்பி எதற்காக பெயரை மாற்றிக்கொண்டாரோ அதை கூட அவர் மறுத்து சொல்லலாம். ஆனால் ஒரே பெயர், என்னுடைய பெயர் இவனுக்கு இருக்கிறதே. இப்போ ராமசாமி, கந்தசாமின்னா, இப்போ நாம் கூட சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ராமசுவாமி விலாஸ்னு ஒரு பெரிய பங்களாவுக்கு பேர் இருக்கும். நாம் அன்றாடம் காட்சியாக இருப்போம். ஆனால் நண்பரிடம் என்ன பெருமையாக சொல்லுவோம், இது ஏன் பங்களாடாம்போம். ராமசாமி என்பது பொது பெயர், அது நம்முடையது போலவே காட்டிக்கொள்ளலாம். ஆனால் விசித்திரமான பெயர் அல்லவா சித்ராங்கதன். இப்போ என் பேர் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இந்த கமலஹாசனுடைய அண்ணார், பெரிய அண்ணார் பேர் சாருஹாசன், அவருக்கு அடுத்த ஒரு பேர் சந்திரஹாசன். ஆனால் அவளுக்கு பிரபலம் அடையலை. ஏன்னா நான் பிரபலம் அடைகிறதுனால அவர் பிரபலம் அடையலையோ என்னமோ தெரியல, அல்லது அவர் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால நான் அடையலையோ என்னமோ தெரியவில்லை. இந்த பெயரிலே அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்படி அந்த சித்ராங்கதன் என்கின்ற அந்த தேவன், இவன் நம்முடைய பெயரை வைத்திருக்கிறானே என்று அந்த கந்தர்வன், தேவகுமாரன் கந்தர்வன் அசாத்தியமான முறையிலே ஒரு முறை இவனை ஓங்கி அறைந்து கொன்று விடுகிறான். அதெல்லாம் கூட பீஷ்மருக்கு தெரியாது. சரி, சித்ராங்கதனாகிய தம்முடைய தம்பி இறந்துவிட்ட காரணத்தினாலே அவனுடைய அன்பு தம்பி விசித்திர வீரியனை ஆட்சி பீடத்தில் ஏற்றி ஆட்சியை தொடர்ந்து செம்மையாக ஆட்சி செய்கிறார் பீஷ்மர். தன்னந்தனியனாக விசித்திர வீரியன் இருக்கிறானே, அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமே, அதற்கான கால நேரம் வந்துவிட்டதே என்று கருதி நல்ல இடத்திலே பெண் தேடிக்கொண்டிருக்கிறார் பீஷ்மர். அந்த நேரத்திலே காசி மன்னனுடைய
3 பெண்கள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்று 3 பேர். 3 பெண்கள் என்றால் கேட்க வேண்டுமா? 3 பேருக்கும் திருமணம் செய்து கொள்வதற்காக, செய்து வைப்பதற்காக இந்த காசி ராஜா சுயம்வரம் வைக்கிறார். இப்ப தம்பி அழைத்து கொண்டு சுயம்வர மண்டபத்திற்கு பீஷ்மரும் போகிறார். போனா மண்டபத்தில் எல்லா மன்னர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். விசித்திர வீரியனை அருகே அமர்த்தி விட்டு பீஷ்மரும் அமர்ந்திருக்கிறார். வந்தவர்கள் மற்ற அரசர்கள் தங்களை மறந்துவிட்டு பீஷ்மரையே பார்க்கிறார்கள். இந்த ஆளுக்கு என்ன இந்த வயசுல 60 வந்து 60 50 ஆசை வருமா? இந்த வயசுல இவர் ஏன் இந்த சுயம்வரத்திற்கு வந்திருக்கிறார்? உலகம் அறிய, தெய்வங்கள் அறிய, தான் மனச்சாட்சி அறிய, நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று விரதம் மேற்கொண்டு பீஷ்மன் என்ற பெயரையும் பெற்றிருக்கிற ஒருவர் இப்படி பெண்ணாசை காரணமாக இங்கே திருமண மண்டபத்திலே, சுயம்வர மண்டபத்திலே வந்து நிற்கிறாரே, அமர்ந்திருக்கிறாரே என்று எல்லா மன்னர்களும் மனம் குன்றி போகிறார். ஏன்? அவருடைய பெருமையை தாதியர்கள் சொல்லி கேட்டால் காசி மன்னருடைய அருமை புதல்விகள் அவருக்குத்தானே மாலையிடுவார்கள். ஆகவே அவர்களெல்லாம் மனம் ரொம்ப வேதனைப்பட்டால், இந்த ஆள் ஏண்டா இங்கே வந்தான் என்று. இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது நிகழ்ச்சிகள், செவிலிமார்கள் அந்த 3 பெண்களையும் வரிசையாக அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மன்னனை பற்றியும் அரசனை பற்றியும் அவனுடைய வீர தீர பராக்கிரமங்களை எல்லாம் விரிவாக சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி வருகிற பொழுது செவிலியர்களுக்கே இப்போ ஒரு தடுமாற்றம் வந்து விட்டது. முதல்ல நம்ம பயோடேட்டா என்று சொல்லுவோம் அல்லவா, அது முன்னாலேயே அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் எல்லாரை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பார். அப்படி பீஷ்மரையும் அந்த செவிலித்தாயர்களுக்கு, தாதிமார்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி வரிசையாக வந்து கொண்டிருக்கிற பொழுது பீஷ்மரை பார்த்தவுடனே இவர் ஏன் இங்கே வந்தார், இவரை எதற்கு என்று நாம் சொல்லுவது என்று தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள் செவிலித்தாய்மார்கள். இந்த 3 கன்னிகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து சிந்தித்து பல இடங்களில் நான் இப்படி முடிச்சுகளை போட்டு வைத்திருப்பேன். நீங்களாக யோசித்து நம்முடைய சிடிஎன் தொலைக்காட்சிக்கு, நிறுவனத்துக்கு தொலைபேசி மூலமாக சொன்னால் மகிழ்வேன். ஏனென்றால் இதிகாச புராணங்களை எல்லாம் நம் வீடுகளிலே யார் படிக்கிறார்? நான் முன்னுரையிலேயே குறிப்பிட்டது போல, பாரதம் என்று சொன்னால் ஒருத்திக்கு 5 பேரோ, இதுதான் நம்ம பையன் கேட்குறான். 5 பேருடா ஒருத்திக்கு. நாடு தன்னுடைய கேவலமான சிந்தனையினாலே உயர்ந்த தத்துவ நூல்களை கூட கேவலமாக சிந்திக்க தொடங்கிவிட்ட ஒரு கொடுமை. இப்போது ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எப்படி வாலி வதம் சமாதானம் சொல்ல முடியாத ஒரு இடமோ ராமகாதியிலே, அதுபோலே பீஷ்மர் பல இடங்களிலே நீங்கள் எண்ணி எண்ணி பார்க்கலாம். பாரதத்தை பல முறை பயின்றவர்கள் வேண்டுமானால் 1-2 கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். வருகிற பொழுது கூட ஒரு அன்பர் சொன்னார், பாரதம் சொல்லுகிறீர்களா, ராமாயணம் சொல்லுகிறீர்களா, நம்முடைய இளைஞர்களுக்கு நல்வழி காட்டுங்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே இப்போது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 3 குமரிகளும், அரசிளங்குமரிகளும், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, ஞாபகத்தில் நல்லா வைத்துக் கொள்ளுங்கள் பெயர். இந்த 3 பேரும் வருகிற பொழுது அருகே வந்து விட்டார்கள். எல்லாரும் பார்த்திருக்க அந்த 3 பெண்களையும் அழைத்துக்கொண்டு என்று சொல்வதா, எடுத்துக்கொண்டு என்று சொல்வதா, அந்த 3 பேரையும் அப்படியே எடுத்துக்கொண்டு தன் தேர் மீது தம்பியையும் வைத்துக்கொண்டு 4 பேரையும் தேரிலே கடத்தி கொண்டு வருகிறார் பீஷ்மர். கடத்தி கொண்டு வந்தாரா, அழைத்து கொண்டு வந்தாரா, இழுத்து கொண்டு வந்தாரா? ஏன் யாரும் ஒன்று அவரை செய்ய முடியாது. பீஷ்மரை போய் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் பார்த்திருக்க 3 பெண்களையும் அழைத்து கொண்டு அருமை தம்பி விசித்திர வீரியனையும் தேரிலே ஏற்றி கொண்டு வேகமாக போறார் பீஷ்மர். இது சரியா, முறையா? பீஷ்மர் குற்றவாளி என்று பல மேடைகளிலே நாங்கள் வழக்காடு மன்றம் நடத்தியிருக்கிறோம். இது முதல் குற்றம். இப்போது ஒருவனாக தனியே போனால் நம்மால் தான் கூட்டத்தில் கோயந்தா போடுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? எல்லா அரசர்களும் திரண்டு பீஷ்மரை விரட்டி கொண்டு வருகிறார்கள். அவர்கிட்ட நடக்குமா? மிக உயர்ந்த ஓர் அம்பை எடுத்தார். அவர்கள் அத்தனை பேரையும் நோக்கி விடுத்தார். அத்தனை பேரும் அவ்வளவுதான், டே 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 நம்ம மேல விழுந்துட போகுதுரா, நம்ம மேல விழுந்துட போகுதுரா என்று
அவரவர்கள் தப்பித்தால் போதும் என்று அவரவர்கள் இடம் சேருகிறார்கள். வெற்றி வீரராக பீஷ்மர் அத்தினாபுரம் வந்து சேருகிறார். இப்படி இந்த அரசர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகிற பொழுது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். எல்லா அரசர்களும் சேர்ந்து பீஷ்மரை எதிர்த்தார்கள். அதிலே ஒருவன் மற்ற அரசர்களை விட ஒரு 10 அடி 20 அடி முன்னால வேகமாக வருகிறான். தன் உயிரையும் மதிக்காமல் பீஷ்மரை எப்படியாவது கொல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அந்த 3 பெண்களையும் நாம் மீட்க வேண்டும், குறிப்பாக முதல் பெண் இருக்கிறாளே அம்பை அவளை நாம் மீட்க வேண்டும் என்ற ஒரு வேகத்தோடு வருகிறான். அவன் என்ன வேகத்தோடு வந்தானோ தெரியாது, தொலை தூரத்தில் வருகிறான் அவன். ஆனால் தேரிலே இருந்த அம்பை அந்த சாலுவ தேசத்து மன்னன் தான் முன்னே வந்தவன். அவனை கொஞ்சம் அதிகமாக உற்று பார்க்கிறாள். அதை பீஷ்மர் பார்த்துறார். ஓஹோ, இவளுக்கு இந்த சாலுவ மன்னன் மீது ஈடுபாடு வந்துவிட்டது. இன்னொருத்தனை விரும்புகிறவளை நாம் நம்முடைய தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தால், அந்த காலத்து முறையெல்லாம் அவ்வளோ உன்னதமாக இருந்தது. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் பலரை விரும்புவது, ஆன பின்னால் பலர் விரும்புவது என்று தமிழ்நாட்டு பெண்களுடைய உள்ளமெல்லாம் சிதறி போய்விட்டது, சிதைந்து போய். பசங்களாம் அப்படி தான் கட்டுப்பிட்டான். காப்பி என்னடான்னு கேட்குறான். காமுவில் 50, காப்பியில் 80ங்கிறான். அவர்கள் மீது குற்றம் இல்லை. இந்த உன்னதமான நெறிகளை நாம் திரும்ப திரும்ப சொல்லி இருக்க வேண்டும். நேற்று கூட ஒரு அன்பர் வெகு அழகாக சொன்னார். எதற்காக பெண்கள் நுதலிலே நெற்றியிலே குங்குமிடுகிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பேரழகை பார்த்துவிட்டு தடுமாறுகிறவருடைய உள்ளமும் தடுமாறாமல் நிலையாக நின்று இவள் இன்னொருத்தனுடைய மனைவி என்கிற எண்ணம் வந்து, தான் தமிழன், உயர்ந்த நெறிமுறைகளை காக்க பிறந்தவன், ஒழுக்க சீலனாக வாழ பிறந்தவன் என்று அந்த திலகம் அவனை நெறிப்படுத்தும் என்று சொன்னார். 1000 முறை முன்னே கேட்டிருந்தாலும் படித்தவன் சொல்வதை விட இந்த பாமரன் அனுபவத்திலே சொல்வது நம் நெஞ்சிலே அதிகமாக பதிகிறது. அந்த சாலுவ தேசத்து மன்னனை அம்பை விரும்புகிறாள் என்று தெரிந்த பீஷ்மர், சரி, அழகான ஒரு வரி எழுதுகிறார் வில்லிபுத்தூர். சமரின் முந்திய சாலுவன் மேல் மனம் அமர நின்றது அறிந்துழி. மேல் மனம், அந்த சாலுவ தேசத்து மன்னன் மீது மனம் அமர நின்றதுங்கிறார். சொல்ல கவனிச்சிங்களா? தமிழ் ஆயுளை வளர்க்கும். புரிந்து கொண்டு ரசித்து படித்தால் ஆயுளை வளர்க்கும். புரியாமல் படித்தா ஒரு வடிக்கலாம். 13 13 13 26 13 39 దాంట్లో ఏమీ లేదు. இந்த தெலுங்கை கூட நன்கு கற்றறிந்ததாலே தான் பாரதி சுந்தர தெலுங்கு என்று பேசினான். தமிழை உயர்த்து செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடிய அதே பாரதி சுந்தர தெலுங்குங்கிறார். தெலுங்குல பேசினா ரொம்ப அழகா இருக்கும். ரண்டி கூச்சண்டி ஏமண்டி எட்ல உண்டேரு என்று அந்த சொல்லுகிற பொழுதே அந்த ஒலியை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இங்கே சொல்றார் பாருங்க, அமர, வேகமாக குதிரையின் மீது வந்து கொண்டிருக்கிற சாலுவன் மீது இவளுடைய மனம் சென்று அமர நின்றது. அந்த சொல்லுக்காக தான் அதை எடுத்துக்கொண்டேன் நான். சமரின் முந்திய சாலுவின் மேல் மனம் அமர நின்றது அறிந்துழி அம்பையை எமர்களுக்கு இகுது இயற்கை அன்று என்னவே அமரழிந்த அவன் உழைப்போக்கினான். எங்களுடைய இனத்தவருக்கு, எங்களுடைய குலத்தில் இருக்கிறவர்களுக்கு, குருகுலத்தில் தோன்றியவர்கள் இன்னொருவன் மீது மனத்தை வைத்திருக்கிற ஒரு பெண்ணை தங்கள் வீட்டு பெண்ணாக மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் இல்லை என்று அமர் ஒழிந்த, போரிலே பயந்து கொண்டு முதுகு காட்டி ஓடிய அந்த சாலுவனிடமே நீ போ. இங்கேதான் பீஷ்மர் செய்கிற அடுத்த குற்றம் வருகிறது. இவரே எடுத்து வந்தார். அவள் விரும்பவில்லை, இன்னொருவனை விரும்புகிறாள் என்று அறிந்து அங்கே அனுப்புகிறாள். கொடுமை தொடர்கிறது. தனக்கு தானே ஒரு பகையை பீஷ்மர் தேடிக்கொள்ளுகிறார். நான் அப்படி அடிக்கடி செய்வதுண்டு. தெரிந்தே பலரை பகைவர்களை உருவாக்கி கொள்வேன். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படியாவது அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, நுண்மான் நுழைபலம் மிக்கவர்களாக, சிந்தனையாளர்களாக, தொண்டர்களாக மாறட்டுமே என்று. ஒருத்தரும் வர முடியல. நான் கர்வமாக சொல்ல, நடக்கிறத சொல்லுகிறேன். வர முடியாது. அது சொல்றார் பாருங்க. அப்போ அந்த அம்பையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ அவனை விரும்புகிறாய்,
நீ அங்கேயே போ என்று அவளை அனுப்புகிறான் வற்புறுத்தி. அவள் என்ன செய்வா? அவளாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம், நான் யாரையும் விரும்பலைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, நான் வந்தேன். அவளும் சொல்ல விரும்பவில்லை. தான் அந்த சாலுவ தேசத்து மன்னனை விரும்புவதாக ஒத்துக்கொள்ளுகிறான். மற்ற 2 பேர் அம்பாலிகை, அம்பை தான் போயாச்சு, அம்பிகை அம்பாலிகை 2 பேரையும் அருமை தம்பி விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்கிறார். ஒரு திருமணத்துக்கு ஆகிற செலவிலேயே 2 திருமணம் நடத்துகிற காலம் இது. ஆனால் அந்த காலத்தில் 2 திருமணங்களையும் 20 திருமணங்கள் செய்வதற்கு எவ்வளவு செலவாகுமோ அவ்வளவு செலவு செய்து. ஏன்னா பீஷ்மர் அவர் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை, அவரே தந்தையாக தனையனாக அண்ணனாக தமையனாக இருக்கிறார். அவர் தான் எல்லாருக்கும் பொறுப்பல்லவா. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கேருந்து அந்த அம்பை சாலுவ தேசத்து மன்னன் அருகே சென்று நாணி கோணி நிற்கிறார். சுவாமி, அவன் விரும்பிய பெண் தானே இவள், கண்ணே பொன்னே மாணிக்கமே மரகதமே வா என்று சொல்லவில்லை. அவன் என்னங்கிறான், இப்போ இன்னொருவன் கவர்ந்து சென்ற பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று 21ஆம் நூற்றாண்டிலே பேசிக்கொண்டிருக்கிறோமே, பெண்ணுரிமை எவ்வளவு கேவலமாக காலிலே போட்டு மிதிக்கப்பட்டது அந்த காலத்தில் இருந்து என்று நினைத்து பாருங்கள். அது யாருடைய தவறு என்று நீங்கள் கவனிக்க வேண்டும், மேலோட்டமாக பார்க்கப்படாது. அவன் என்ன சொல்லிவிடுகிறான் சாலுவன், இன்னொருவன் கவர்ந்து சென்ற உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான். மறுபடியும் அங்கே பீஷ்மர்ட்டே வந்து கெஞ்சி, இதுதான் அவள் செய்த தவறு. ஒருத்தர் நம்மளை விரும்பலைன்னா நாம் மறுபடியும் அவர்கள்ட்ட போகக்கூடாது. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் ஒரு பாட்டே பாடியிருக்கிறாள் அவ்வை பாட்டி. 4 கோடி பாட்டு, அது ஒரே பாட்டு தான், ஒரே வெண்பா. இப்போ மறுபடியும் வந்து பீஷ்மரை கெஞ்சுகிறான். மறுபடியும் பீஷ்மர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இப்போ இன்னும் விவகாரம் அதிகமாகி விட்டதல்லவா. எவனை விரும்பினாலோ அவனிடம் போய் பேசிவிட்டு வந்த அந்த அம்பையை அவன் ஏற்றுக்கொள்ளுவானா என்ன? அவன் மறுத்து விடுகிறான். வாழான ஒரு இடம், வில்லிபுத்தூரார் மாதிரி. நான் பலமுறை சொல்லிவிட்டேன், இது என்னுடைய கருத்து அல்ல, பலமுறை படித்தால் நமக்கு தானாக தோன்றுகிற கருத்து. நம்முடைய குருநாதர் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். எனக்கு பெரிய புராணம் பிடிக்கும், திருவிளையாடல் புராணம் பிடிக்கும், கந்த புராணம் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனால் எல்லாத்த விட எனக்கு வில்லிபாரதம் பிடிக்கும் பார். ஏன் அந்த தமிழ் இங்கே சொல்கிறார் பாருங்க. அவள் கண்களிலே இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது, குளிர்ச்சி, அது வருத்தத்தினால வருவது. இப்போ நெருப்பு மனசுக்குள்ளே இருக்குதான். ஒரே இடத்துல நெருப்பும் நீரும், நீரும் நெருப்பும்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அது சொல்கிறார் பாருங்க நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வார். செங்கண்ணீர் எழ, செவ 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 செவன்னு கண்கள் சிவந்து இருக்கின்றன. அந்த கண்களிலே இருந்து கண்ணீர் பெருகி ஓடி வரும். சிந்தை செந்தீழ. இப்போ கண்ணை சொல்லுகிற பொழுது கண் சிவப்பாக இருக்கிறது. கண் எதனாலே சிவப்பானது? உள்ளத்தில் இருக்கிற வேதனையினாலே. இப்போ உள்ளே இருக்கிற மனம் வெளியே தெரியாது. ஆனால் இவர் எப்படி பாடுகிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார்? செங்கண் நீர் எழ சிந்தை தீ எழ. அவளுடைய உள்ளத்திலே நெருப்பு எழுகிறதா. இங்கே வெளிப்படையாக தெரிவது கண் சிவந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. செங்கண் நீர் எழ, உள்ளத்தின் குமுறல், உள்ளத்தினுடைய வேதனை, உள்ளத்தினுடைய வருத்தம், கண்கள் சிவந்து விட்டன. இந்த கண்கள் சிவக்க காரணமாக இருந்த மனவேதனை என்ன வெளிப்படுகிறதாம்? செந்தி எழங்கிற. இதுவும் சிவப்பு, அதுவும் சிவப்பு. கம்யூனிஸ்ட் நடுவில் எந்த சின்னமும் இல்லாத பொது உடைமைவாதி, ஒரு பெரிய புரட்சி செய்ய போகிற புரட்சி பெண் என்பதற்கு அடையாளம் இது. கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்போ வரல, அவருடைய பாடல் நமக்கு அந்த சிந்தனையை வளர்க்கிறது. செங்கண்ணீர் எழ சிந்தை செந்தி எழ, சங்கையோடு தன் தாதையை நன்னினாள், சங்கையோடு தன் தாதையை நன்னினாள். தன்னுடைய அப்பா காசிராஜாட்ட போய் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள் அந்த அம்பை. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பெண்களை பெற்றவர்களுக்குத்தான் பெண்களுடைய துன்பம் தெரியும். எல்லாம் நல்லபடி செய்திருப்போம். அவள் கண் கசங்கி வந்து நிற்கிற பொழுது நாம் பாடுபட்டு செய்த திருமணம், கொடுத்த பரிசுகள், சீர்கள்,
எல்லாவற்றையும் மறந்து இந்த மாப்பிள்ளை நம்முடைய பிள்ளையை இப்படி கொடுமை செய்கிறானே என்கிற பொழுது வேதனை வளரும். இங்கே அப்படி இல்லை. திருமணம் ஆவதற்கு முன்னேயே இவ்வளவு சோதனைகளா என்று அந்த காசி மன்னன் கண்ணீர் விட்டு கதறுகிறான். எல்லாவற்றையும் தன் தந்தை காசி ராஜாவிடம் சொல்லுகிறாள் அம்பை. அவர் யோசிக்கிறார். சரி, என்ன இருந்தாலும் பீஷ்மர் பெரியவர், ஞானமே வடிவானவர், ஞானிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளுவார். முட்டாள்கிட்ட பேசுறத போல, முட்டாள்கிட்ட பழகிறத போல உலகத்தில் தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. நான் நிறைய முட்டாள்களோடு பழகிறவன். முட்டாள்னு சொல்ல மாட்டேன். சொன்னோம்னா அவன் அது கோச்சிக்குவான், நம்மளை முட்டாள்ன்றுவான். உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் நம்ம பெர்னாட் ஷா கதை சொல்லியிருக்கேன் அல்லவா, நான் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லைன்னு அவர் சொல்ல போக நான் விடுறது உண்டுன்ட்டான் அவன். இங்கே சேலத்திலே ஒருத்தர் பெரிய சிந்தனையாளர்னு பட்டம் போட்டிருக்கார். இன்னும் அவர் முட்டாளாகவே இருக்கார். வயசாகதே தவிர அறிவே இருக்காது. அவங்களெல்லாம் நம்ம திருத்த முடியாது. ஞானிகளிடம் பேசலாம். அறிவாளிகளோடு பழகிறத போல ஒரு சுகம் உலகத்திலே கிடையாது. திருவள்ளுவர் பல இடங்களிலே சொல்லுகிறார், கற்றாரே காமுறுவர். அவங்க படித்தவர்களை, இப்போ ஒரு தவல் வித்வானும் இன்னொரு தவல் வித்தானும் ஏகேபி அவரும் வளையப்பட்டி சுப்பிரமணியம் சந்திச்சா எப்படி இருக்கும்? அதை எப்படி வாசிக்கிறது, இதை எப்படி வாசிக்கிறது? இப்போ நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள், நம்முடைய நிறுவனத்தில் இருக்கிற 2 கேமராமேன்கள் ஒருவரை சந்தித்து கொண்டால், நீ இதை எப்படி எடுத்த, நான் ஐயாவை இன்னும் வெள்ளையாக எடுத்திருப்பேன், இந்த அட்டை நீ இவ்வளவுதான் உன்னால் வெள்ளையை ஆக்க முடிஞ்சது, நானாக இருந்தால் இன்னும் கருப்பு சிவப்பாகியிருப்பேன் என்று கற்றாரே காமுறுவர் என்று சொல்லுவார்கள். அப்படி இவன் என்ன நினைக்கிறான் காசி ராஜா, நாம் ஒரு தூதுவரை அனுப்புவோம். இந்த தூது போகிறதுக்கு ஒரு இலக்கணம்லாம் இருக்குது. யாரை வேணால் தூது அனுப்பக்கூடாது, போய் சில பேர் கெடுத்துட்டு வந்துடுவான். கிருஷ்ணன் தூது வரும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை பீஷ்மரிடம் அனுப்பி, ஏதோ தவறு நடந்து விட்டது, ஏதோ இவ்வளவு பேர் எதிர்த்து வருகிற பொழுது ஒருவர் முந்தி வந்திருந்தாரே என்று அந்த சாலுவ தேசத்து மன்னனை என் அன்பு மகள் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து விட்டாள். அவளை தேவரீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் முடிவு செய்தால் தங்கள் அருமை தம்பி விசித்திரவீரியன் மறுக்கப் போகிறாரா என்னவோ என்று தூது அனுப்புகிறார். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறார்? ஏன்? இவரை கொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். நான் அதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். சிகண்டி அம்பை பெரிய தவம் செய்து, அதுதான் இன்றைக்கு தவம் செய்த தையல். ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒருவன் எதிரே வருகிற பொழுதுதான் நான் தோற்று போவேன், ஆயுதங்களை கீழே போடுவேன் என்று பீஷ்மர் பின்னே வாக்கு தரப்போகிறார். அப்ப அதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணும் அல்லவா? ஆகவே இது ஒரிஜினல் பாரதத்தில் கிடையாது, வில்லி பாரதத்தில் தான் இது உண்டு. ஆகவே அந்த தூதுவரிடம் பீஷ்மர் மறுத்து பேசுகிறார். அதுக்கு அருமையான பழைய இந்த சினிமா பாட்டில் மீன் கொடி தேரில் அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. மன்மதன், அவர் யாரோ வரலாறு தெரிந்தவர், இதிகாசம் படித்தவர், மரபுகள் தெரிந்தவர், பாடல் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். மீன் கொடி தேரில் மன்னன் வருகிறான் மன்மதன் என்று. மீனகேதனை வென்று தன் கொடிய விரதமே புரியும் பீஷ்மன் மறுத்து விடுகிறான். யாராலும் ஜெயிக்க முடியாதவன் மன்மதன். நம்ம சுவாமி வாரியார் சுவாமிகள் குருநாதர் ரொம்ப அருமையாக சொல்லுவார், கிறிஸ்தவன் என்று பார்க்க மாட்டான், முஸ்லீம் என்று பார்க்க மாட்டான், நாத்திகன் என்று பார்க்க மாட்டான், எல்லாரையும் காமனாய் இருந்து படாத பாடுபடுத்துகிற காரணத்தினாலே தான் மன்மதனுக்கு காமன் என்ற பெயர். அந்த காமன் மீனகேதனன், மீனை கொடியிலே வைத்திருக்கிற அந்த மன்மதனையே உண்மையில் ஜெயித்தவர் பீஷ்மர். அவர் காசிராஜன் அனுப்பிய தூதுவனை, அவன் சொன்ன செய்தியை மறுத்து ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். அதற்கு பின்னே நிகழ்ச்சிகள் நடந்துதான் அம்பை தவம் செய்ய போகிறாள். அது மிகவும் கடுமையான சோதனையான நிகழ்ச்சிகள். அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போமா? எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் எப்போதும் நல்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை மீண்டும் நன்றியோடு நினைத்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.